எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இங்கே நச்சமிழ் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல் மேரி லிஷியா கிச்சன் டைம். உங்களை அன்போடு அழைக்கின்றது. இன்னைக்கு பாசி பருப்புல எளிமையான இந்த பாயசம் எப்படி செய்யணும்னு செய்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க டியர்ஸ். பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு 240 மில்லி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம இளமருப்பாக வறுத்துக்குவோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? மீடியம் ஃப்ளேமில் வச்சு லேசாக செவக்க வறுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும்ல, கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்ல, அந்த சமயத்தில் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு பாயசம் செய்யும்போது நம்ம வறுத்து செய்யும்போது நல்லா கூடுதலாக டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம டைரெக்டாக மண் சட்டியிலே நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிட்டேங்க. இதை அப்படியே கொட்டிக்கலாம். ஆல்ரெடி நான் ஹாட் வாட்டரில் கொட்டியிருக்கிறதுனால இது பாசிப்பருப்பு ஒரு 10 மினிட்ஸில் வெந்துருங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். 100 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம டோட்டலாக ஒரு 5 பேர் ஒரு குடும்பத்தில் அந்த பாயசம் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம செய்கிறோம். பண்பாத்திரத்தில் செய்யாமல் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 கப்பு பாசிப்பருப்புக்கு வறுத்துட்டு அதை 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வைக்கும் பொழுது ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு நீங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் காய்ச்சாத 1 கப்பு 3/4 கப்பு இருக்குது பாருங்கள், பசும்பால் சேர்த்துக்கலாம். இல்லை 1/2 கப்பு வெல்லம். இது சுத்தமான வெல்லங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன், டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் நல்லா மெல்ட்டாகி ஹீட் ஆனதையும் இந்த தேங்காய் தூளை சேர்த்துக்கலாம். லைட் ப்ரௌன் கலராக வரட்டும். ஜூனோ சீக்கிரம் வாயேன். இந்த டைமில் முந்திரி, பாதாம் பருப்பு, திராட்சை பழம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 4 ஏலக்காங்க தட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது அப்படியே எல்லாம் மிங்கிள் ஆகட்டுங்க. ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய் துருவல், தேங்காய் கீனி போட்டிருக்கோம், முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு, நெய் எல்லாம் சேர்த்துருக்கோம். அது ரொம்ப ஹெல்த்தியானது, சத்தானதும் கூட. இது இந்த பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங்கில் இதை செய்து கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் விட்டுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் விடணும், இல்லைனா திரிஞ்சு போயிடும். அப்படியே ஒரு 3 மினிட்ஸ் விட்டுடலாம். எம்மியான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. சிறிதளவு தேங்காய் துருவல் போட்டு வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த பாயசத்தை செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you all.